ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கடந்த சில வாரங்களாகவே நாம் இங்கே ஏறி வா என்ற தலைப்பிலே வேத வார்த்தைகளை சிந்தித்து கொண்டே வருகிறோம். அதிலே பழைய ஏற்பாடிலே ஏறி போகிற வாழ்க்கை அவர்களுக்கு எவ்விதமாய் இருந்தது என்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். நம்மோடு இங்கே ஏறி வா என்று சொல்லுகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் அந்த ஏணி. ஏறி வா என்று சொல்லும் பொழுது மேல் நோக்கி உள்ள பார்வை அல்லது தூரத்து பார்வை நமக்கு இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லித் தருகிறது. பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள் என்று அவர் நம்மிடம் சொல்லுகிறார். பாருங்கள், எனக்கு அன்பானவர்களே, இது என்ன தெரியுமா? மேலே ஏறி வா என்று சொல்லும் பொழுது தேவனோடு நாம் நெருங்குகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. தேவனோடு நாம் நெருங்கி செல்லுகிற இந்த வாழ்க்கையிலே நாம் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அழகாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். நமக்கு அழகாக அந்த மாதிரியை நமக்கு காண்பித்து தந்திருக்கிறார். அவர் செய்தவைகள், அவர் பேசினவைகள், அவர் பேசின உபதேசங்கள், உவமைகள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்ததாய் இருக்கிறது, பிதாவுக்கு அடுத்த காரியங்களாய் இருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. ஆம் அன்பானவர்களே, அப்படி நாம் பார்க்கும் பொழுது அவர் என்னென்ன காரியங்களை செய்திருக்கிறார்? அவர் நம்மோடு சொல்லுகிற காரியம் என்ன? என்னுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வர வேண்டும், என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது 1 பேதுரு 2வது அதிகாரம் 21வது வசனத்திலே, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். எதற்காக அந்த மாதிரியை பின்வைத்து போனார் என்று தெரியுமா? அவர் ஏறி உன்னதங்களிலே தம்முடைய பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்த இடத்திலே நாமும் போய் சேர வேண்டும். அதுதான் தேவனோடு நெருங்குகிற அந்த வாழ்க்கை, ஏறி போகிற அந்த அனுபவம். இங்கே நாமும் போய் சேர வேண்டும் என்பதற்காக, அதாவது யோவான் ஒரு காட்சியை காண்கிறார். பரலோகத்திலே ஒரு வாசல் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே இருந்து எக்கால சத்தம் போன்ற ஒரு சத்தம் என்ன சொல்லிட்டு இங்கே ஏறி வா என்று சொன்னதாம். அதுபோல நாமும் ஏறி போகிற அந்த வாழ்க்கைக்கு அவர் நமக்கு பின் வைத்து போன அநேக காரியங்கள் இருக்கிறது. அது நாமும் செய்ய வேண்டியதா இருக்கிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, இது என்ன சந்தோஷம்? பிதாவின் வலது பாரிசத்திலே போய் உட்கார்ந்து இருக்கிற அந்த ஒரு மேன்மை, அந்த ஒரு மகிமையான காரியத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல், இந்த உலகத்திலே மனிதனாக வந்த பொழுது அநேக அவமானங்கள், தம்முடைய சொந்த ஜனங்கள் கூட அவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நாம் அவ்விதமாய் இருக்கக்கூடாது, அவரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, அவர் என்னெல்லாம் சகித்தார், பாடுகள் சகித்தார். பாருங்கள், சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார். இப்பொழுது நாமும் அங்கே போய் உட்காருகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் அநேக மாதிரியை நமக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து காண்பித்திருக்கிறார். அதே அதிகாரத்திலே நாம் 9-10 வசனம் வாசிக்கும் பொழுது, அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு, பாருங்கள், உலக தகப்பன்மார்களை நாம் எப்படி நடக்க வேண்டும் என்று நமக்கு நிறைய காரியங்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள், நம்மை சிட்சிக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? பாருங்கள், நம்முடைய ஆவியின் பிதாவாகிய தேவனுக்கு அவர் காண்பித்த வழிகள் எல்லாம் நான் பின்பற்ற வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அப்போதான் நமக்கு அந்த முடிவில் இருக்கும் அந்த பலனை நாம் அடைய முடியும். பாருங்கள், அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள், இவரோ நம்
தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு எதற்காக நம்மை சிட்சிக்கிறார் அல்லது எதற்காக இந்த அடிச்சுவடுகளை பின்பற்றி வர வேண்டும் என்று அவர் நினைக்கிறார் தெரியுமா? அவருடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு. ஐயோ, எவ்வளவு ஒரு அருமையான காரியம் என்று பாருங்கள். இந்த பரிசுத்தம் என்றால் என்ன தெரியுமா? பரலோகத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவருடைய சிங்காசனத்தை சுற்றி அந்த சேராபீன்கள் ஓயாமல் எப்பொழுதும் சொல்லுகிற காரியம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களாம். அதாவது என்ன தெரியுமா? தனியாக இது அவருடைய ஒரு குணாதிசயமாய் இருக்கிறது. தனியாக அவருடைய தன்மை இருக்கிறது. அவருக்குள்ளே யாதொரு களங்கமான காரியமோ யாதொரு கரையோ இல்லை. அவர் பூரண பரிசுத்தராய் இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு ஐயோ, எவ்வளவு அன்பு, எவ்வளவு நேசம்! அதே போல நாமும் மாற வேண்டும் என்பதற்காக நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறாராம். எனக்கு அன்பானவர்களே, நாம் அவருடைய பிள்ளைகள் ஆய் இருக்கும் பொழுது அவர் நமக்கு காண்பித்து தந்த அநேக காரியங்கள் இருக்கிறது. அதெல்லாம் நாம் பின்பற்ற வேண்டியதாயும் இருக்கிறது. அது என்னெல்லாம் என்று நாம் பார்ப்போமா? முதலாவதாக கர்த்தர் நமக்கு ஞான ஸ்நானத்தை குறித்து மாதிரியை காண்பிக்கிறார். பாருங்கள், மத்தேயு 3வது அதிகாரம் 3வது வசனம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. அதாவது மனம் திரும்புதலுக்கென்று ஞான ஸ்நானம் கொடுக்க வந்த யோவான் ஸ்நானன் கர்த்தராகிய தேவனுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அவருக்கு முன்னதாக வந்து இந்த காரியம் செய்ய வேண்டியதாய் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். அதற்கு அர்த்தம் என்ன? இயேசுவானவர் உலகத்துக்கு வரப்போகிறார். அவர் இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்துள்ள காரியங்களும் செயல்களும் எல்லாம் செய்து காண்பிக்க போகிறார். எல்லாம் நமக்கு சொல்லி தரப்போகிறார். ஆதலால் அது மிகவும் சமீபத்தில் இருக்கிறது. அவர் சமீபமாய் இருக்கிறபடினாலேயே அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துவதற்கும் அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுவதற்கென்றும் பிதாவாகிய தேவன் யோவான் ஸ்நாபகனை நியமித்திருக்கிறார். இவர் வந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து அநேக காரியங்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார், அதாவது என்னிலும் மேன்மையுள்ளவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று ஜனங்களுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அப்படி இருந்தும் இயேசு கிறிஸ்து ஏன் யோவான் ஸ்நானனாலே ஞான ஸ்நானம் எடுக்க வந்திருக்கிறார் என்று பாருங்கள். எதற்காக தெரியுமா? இது தேவனுடைய நீதியை நடப்பிக்கும் வண்ணமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை செய்கிறார். 13வது வசனத்திலே, அப்பொழுது யோவானால் ஞான ஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞான ஸ்நானம் பெற வேண்டியதாய் இருக்க, அதாவது நீர் என்னிலும் மேன்மையுள்ளவர், உம்முடைய பாதரட்சையை கூட சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, அப்படி இருந்தும் உம்மாலே ஞான ஸ்நானம் நான் பெற வேண்டியதாய் இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான் யோவான், ஆனாலும் தேவன் எனக்கு ஒரு காரியம் வைத்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதேதான் நான் செய்ய வேண்டும். அவர் எனக்கு என்ன காண்பிக்கிறாரோ அதேதான் நான் செய்ய வந்திருக்கிறேன். குமாரன் யாதொரு காரியத்தையும் தாமாய் செய்கிறது இல்லை. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இது எதற்காக என்று பார்த்தீர்களா? அவருடைய ராஜ்யத்தை துவங்கும் முன்னே, அதாவது அவருடைய ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்க வேண்டுமானால் அவருடைய காரியங்களுக்கு அடுத்த காரியங்கள் நாம் அறியத்தக்கதாக கர்த்தர் நமக்காக இந்த மாதிரியை காண்பித்திருக்கிறார். இந்த ராஜ்யத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கும் பொழுது மனம் திரும்பி அந்த ஞான ஸ்நானம் நாம் எடுக்க வேண்டியதாய் இருக்கிறது. இது முதற்கொண்டு நான் இந்த ராஜ்யத்துக்கு உட்பட்டவளாய் இருக்கிறேன் என்று, அல்லது தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவனாய் இருக்கிறேன் என்பதை காண்பிக்கும் வண்ணமாக உலகம் அறியும் பொருட்டு, எல்லாருக்கும் வெளிப்படும் பொருட்டு இந்த காரியத்தை செய்கிறதாக இருக்கிறது.
அதாவது யோவான் 1வது அதிகாரம் 31வது வசனத்துல யோவான் ஸ்நானன் அங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நானும் இவரை அறியாதிருந்தேன், அதாவது இயேசுவை நானும் அறியாதிருந்தேன், இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன் என்றார். இவர் எதற்காக ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தார் என்று பாருங்கள். இஸ்ரவேலுக்கு இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் பொருட்டு, அதாவது இந்த ஜனங்களுக்கு இன்னார் என்று தெரியாது, ஆதலால் இவர் இன்னார் தான் என்பதை அறிவிக்கும் வண்ணமாக இவர் இந்த ஞானஸ்நானத்தை கொடுக்கிறார். அதே போலதான் நாமும் இந்த ஞானஸ்நானம் எதற்காக எடுக்க வேண்டும் என்றால், நாம் இந்த உலகத்துக்கு வெளிப்படும் பொருட்டாக, அதாவது நான் இந்த ராஜ்யத்துக்கு, அதாவது உலக ராஜ்யத்துக்கு உரியவன் அல்ல, உரியவள் அல்ல, நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவளாய் இருக்கிறேன் என்பதை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தும் பொருட்டாக நாம் இந்த நீதியை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, நாம் வாழும் இந்த உலகத்திலே கல்யாணங்கள் நடக்கிறது. ஒரு மனிதனுக்கு ஒரு பெண்ணை அல்லது அவர்களை நிச்சயம் பண்ணும் பொழுது இன்னாருக்கு இன்னார் என்று அந்த குடும்பங்கள் முடிவு செய்கிறதா இருக்கிறது. அதோடு விட்டு விடுகிறார்களா? இல்லையே. கல்யாணம் அல்லது நிச்சயம் என்றொன்று முதலாவது வைக்கிறார்கள். அதில் எல்லாரையும் அழைத்து இன்னாருக்கு இன்னார் என்பதை காண்பிக்கும் பொருட்டாக அந்த காரியத்தை செய்கிறார்கள் இல்லையா? அதே போல அதோடு முடிவடைவதில்லை. கல்யாணம் என்றொன்று வைத்து உற்றார், உறவினர்கள், இனஜன பந்துக்கள், கூட பிறந்த எல்லாரும், அது மட்டும் இல்லாம சுற்றி இருக்கிறவர்கள், தமக்கு தெரிந்தவர்கள், அயலத்தார்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வைத்து இந்த காரியத்தை அவர்களுக்கு தெரியும் வண்ணமாக காரியங்களை செய்து விடுகிறது உண்டு. அதே போல நாமும் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பதற்கு முன்னதாக மனம் திரும்பி நாம் இந்த ஞான ஸ்நானத்தை எடுக்க வேண்டும். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நாமும் அநேக காரியங்களிலே மாட்டிக்கொண்டு இருந்திருப்போம். உலக வழிபாடுகளிலே நாம் சிக்கிக் கொண்டிருந்திருப்போம். சின்ன வயதில இருந்து நமக்கு அநேக பாவங்கள், ஏனென்றால் சிறு பிள்ளைகளுடைய இருதயத்தில் மதீனம் ஒட்டி இருக்கும் என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. சிறு பிள்ளையாக இருந்தாலும் அதனுடைய செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது அது நடக்கையினால் விளங்கும் என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. அப்போ அநேக மதீனமான காரியங்கள் நம்மிடத்துல இருக்கும். ஏனென்றால் நமக்கு வேதம் தெரியாது. வேதத்திலே எது எது தவறு என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் நமக்கு தெரியாது. ஆதலால் நாம் இதெல்லாம் தெரியும் பொழுது, ஐயோ நான் பாவம் செய்து இருக்கிறேனே, எனக்கு இதெல்லாம் தெரியாமல் இருந்ததே என்று நாம் உணர்ந்து கொள்ளுகிற அந்த நாட்களிலே நாம் மனம் திரும்பி முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம்தான் இந்த ஞான ஸ்நானம், ஜலத்தினாலே ஒரு கழுவுதல். இது முக்கியமான ஒரு காரியமாக தான் இருக்கிறது. வேதத்திலே நமக்கு மார்க் 16:16 விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் எடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்காக விசுவாசம் உள்ளவர்களாகி ஞானஸ்நானம் பெற வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு காண்பித்த இந்த மாதிரியிலே அவர் தேவன் மீது விசுவாசத்தை வைத்து அவருக்கு கீழ்ப்படிந்து இந்த ஞானஸ்நானத்தை பெறுகிறார். பாருங்கள் 16வது வசனத்திலே, இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே என்ன நடக்கிறது என்று பாருங்கள். இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. விசுவாசம் உள்ளவர்களாகி நாமும் ஞானஸ்நானம் பெறும் பொழுது, அதாவது ஆண்டவர் சொன்னது போல இது எல்லா நீதியையும் நடப்பிக்கிறதற்கென்று அந்த விசுவாசத்தினாலே நமக்கு நீதி உண்டாகுகிறது. இந்த நீதிக்கு பிற்பாடு என்ன நடக்கிறது என்று பாருங்கள். வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. ஆம் அன்பானவர்களே, நாமும் கர்த்தர் காண்பித்த இந்த மாதிரியை பின்பற்றி ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது நமக்கு என்ன நடக்கிறது தெரியுமா? நமக்கும் வானம் திறக்கப்படுகிறது. ஆஹா, என் பிள்ளை இந்த காரியத்திலே கீழ்ப்படுகிறாளே, இவளுக்கு நான் விரும்புகிற காரியத்தை செய்வேன் என்பதற்காகவே கர்த்தர் அந்த வானத்தை திறக்கிறார். அதற்கு பிற்பாடு என்ன நடக்கிறது? தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். ஆம் அன்பானவர்களே, நாமும் கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளுகிறார். இது புத்திர சுவிகாரத்தின் ஆவியாக இருக்கிறது. அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி அந்த சத்தம் என்ன சொல்லுகிறது? இவர் என்னுடைய
நேசகுமாரன். புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றவர்களாகிய நாம் தேவனுக்கு பிள்ளைகளாக மாறுகிறோம். நாம் தேவனுடைய குமாரனும் குமாரத்திகளுமாக மாறுகிறோம் என்பதுதான் இதனுடைய அர்த்தமாய் இருக்கிறது. இந்த ஞானஸ்நானத்துக்கு பிற்பாடு இத்தனை காரியங்கள் நடக்கிறதும் அல்லாமல் இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்றும் உரைக்கிறது. பாருங்கள், நம்மேல கர்த்தர் பிரியமாய் இருப்பார். அவருடைய காரியங்களுக்கு ஏற்றபடி நாம் வாழும்போது அவர் நம் மீது பிரியமுள்ளவராய் இருக்கிறார். ஆதலால் நாம் இந்த காரியத்தை கர்த்தர் எப்படி நமக்கு மாதிரியை காண்பித்தாரோ அதே போல நாமும் செய்ய வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அவருக்கு பிரியமான காரியத்தை செய்வதற்கு தடை நாம் பண்ணக்கூடாது, தடையாக நாம் இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, இப்பொழுது இடம் கொடு என்று. ஏனென்றால் யோவான் ஸ்நானன் அதை தடை செய்யும்படியாக பார்த்தார். ஆனால் எல்லா நீதியும் நிறைவேற்ற வேண்டியது நமக்கு அடுத்ததா இருக்கிறது என்று சொன்ன உடனே அவர் தடை செய்யாமல் அந்த காரியத்தை ஏற்றுக்கொண்டு அந்த காரியத்தை செய்கிறதா இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, நமக்கு எதுக்கு தயக்கம்? இந்த டினாமினேஷன்ஸ் எல்லாம் ஒரு காரியம் நமக்கு சொல்லுகிறதா இருக்கிறது. இப்படி போதும் அப்படி போதும் எல்லாம் அவங்க ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சிருக்கிறாங்க. ஆனா அப்படி அல்ல. தேவனுடைய ராஜ்யத்துல தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை தான் நாம் செய்ய வேண்டும். பகிரங்கமாக நாம் அந்த காரியத்தை செய்ய வேண்டும். அதுக்கு வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய தேவன், என்னுடைய பிதா எனக்கு சொல்லுகிற காரியத்தை தானே நான் செய்கிறேன். இதுல எனக்கு என்ன தடை என்று நாம் யோசிக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தை ஒரு நாளும் நாம் கடினப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு அன்பானவர்களை, என்னமோ சொல்றாங்க, புதுசா சொல்றாங்க, அப்படியெல்லாம் இல்லையே. வேதத்தில் இருக்கிற காரியத்தை தான் நாம் அநேகர் எடுத்து சொல்லுகிறதா இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களை, இதுக்கு நாம் கீழ்ப்படிந்தோமே ஆகில் தேவன் நம் மீது பிரியமாய் இருப்பார் என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. அவருக்கு பிரியமான காரியத்தை நாம் செய்தோமே ஆகில் அவர் நமக்கு தகப்பனாக இருப்பார். அவர் நம்மோடு கூடவே சஞ்சரிப்பார். எனக்கு அன்பானவர்களே, அவரோடு கூட நாமும் இருக்கத்தக்கதாக தேவன் நமக்கு என்னெல்லாம் காண்பித்து தந்திருக்கிறாரோ அதெல்லாம் நாம் செய்ய வேண்டியதா இருக்கிறது. இது தேவனோடு கூட ஏறி போகிற இந்த வாழ்க்கையில ஒரு முதலாவது படியாக இருக்கிறது என்று நமக்கு கர்த்தர் சொல்லி தருகிறார். இதிலே கட்டாயம் ஏதும் இல்லை. நீங்களே வேதத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவாரானால் நீங்கள் அதை குறித்து சிந்தித்து பாருங்கள் என்று மட்டும்தான் சொல்லுகிறேன். எனக்கு அன்பானவர்களே, தேவன் தாமே அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கத்தக்கதாக கர்த்தர் தாமே அந்த வழிகளை நமக்கு காண்பித்து தர இந்நாளிலேயும் நான் ஜெபித்துக் கொள்ளுகிறேன். ஜெபிப்போமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. இந்நாளிலேயும் இங்கே வா என்ற இந்த பிரசங்கத்தின் வழியாக கர்த்தாவே, முதலாவது ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்ற ஒரு காரியத்தை எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் உம்முடைய பாதையிலே நடந்து வர, நீர் காண்பித்த மாதிரியை பின்பற்றி வர, உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வரத்தக்கதாக அவர்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாவற்றையும் உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தாவே, உமக்கு சித்தமானால் இந்த காரியத்தை கேட்கிறவர்களுடைய மனதிலே ஆண்டவரே நீர் பேசுவீராக. நீர் அவர்களுக்கு காரியங்களை காண்பித்து கொடுக்க வேண்டும் என்றப்பா உம்மிடத்திலே கேட்டுக்கொள்ளுகிறேன். எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக, என்னையும் ஆசீர்வதிங்க. ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் மேய்ப்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். அல்லேலூயா.